முக்கிய செய்திகள். இந்திய எல்லையில் ட்ரோன்கள் பறந்தால் கடும் நடவடிக்கை. பாகிஸ்தானுக்கு ராணுவ தளபதி கடும் எச்சரிக்கை. பாஜகவால் இந்திய ஜனநாயகத்துக்கு பேராபத்து. கூடலூர் பள்ளி பொங்கல் விழாவில் ராகுல் காந்தி எச்சரிக்கை. 10 நிமிட டெலிவரி முறையால் மன அழுத்தத்திற்கு ஆளாகும் ஊழியர்கள். விளம்பரங்களை நீக்குமாறு பிளிங்கிட், ஜெப்டோ உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க 36 குழுக்கள் அமைப்பு. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவசங்கர் எச்சரிக்கை. ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தல். நிறுவனங்களை கைப்பற்றுமாறும் ஈரான் மக்களை தூண்டிவிடும் ட்ரம்ப். வணக்கம். பாகிஸ்தானுக்கு சொந்தமான ட்ரோன்கள் இந்திய எல்லை பகுதிகளில் பறக்கவிடப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராணுவம் எச்சரித்துள்ளது. இந்தியாவின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் நேற்று தென்பட்டன. இந்தியாவுக்குள் தீவிரவாதிகளை ஊடுருவ செய்வதற்காக பாகிஸ்தான் ட்ரோன்களை பறக்கவிட்டதா என கேள்வி எழுந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, ஜம்மு காஷ்மீரில் அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான சூழல் இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். ராணுவ வீரர்கள் குழுக்களாக ஆங்காங்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தரைவழி தாக்குதல்களை தடுக்கும் வகையில் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தென்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன்கள் அந்நாட்டு பாதுகாப்பு ட்ரோன்கள் என்றே நம்புவதாக கூறிய உபேந்திர திவேதி, இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் அவை ஈடுபடுகின்றனவா என அந்த ட்ரோன்கள் கண்காணிக்கப்பட்டதாகவும் கூறினார். பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்யும் வகையிலான வாய்ப்புகள் எல்லை பகுதிகளில் உள்ளனவா என கண்காணிப்பதற்காகவும் இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்த அவர், எனினும் ராணுவத்தின் தீவிர கண்காணிப்பு காரணமாக பயங்கரவாதிகள் எல்லைகளில் ஊடுருவி உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளதாக கூறினார். அண்டை நாட்டு எல்லைகளில் ட்ரோன்களின் அத்துமீறிய ஊடுருவல்களை தடுக்க வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்த திவேதி, அத்துமீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்ததாகவும் கூறினார். ஜனநாயக நாடான இந்தியா தற்போதைய ஆட்சியாளர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தனியார் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒருநாள் பயணமாக நேற்று தமிழகம் வந்த அவர் பள்ளியின் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார். மாணவர்களுடன் உரையாடிய திரு ராகுல் காந்தி, போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் குழந்தைகள் அனைவரும் சமூகத்தை பற்றிய அக்கறையும் அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவை அன்பு நிறைந்த தேசமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தனது நோக்கம் என்று கூறிய அவர், மக்கள் ஒருவரை ஒருவர் மதித்து மற்ற மதங்களையும் கலாச்சாரங்களையும் மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய ஆட்சியாளர்களால் இந்தியாவின் ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாவதாக அவர் சாடினார். India is a democratic country, but today our democratic system is under attack by those in government. They are attacking our election commission, different institutions. They are threatening people who don't agree with their ideology. கல்வி என்பது செலவு மிகுந்ததாக இருக்கக்கூடாது என்றும் கல்வி வழங்குவதில் அரசின் பங்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தினார். தான் சிறுவனாக இருந்தபோது பாட்டி இந்திரா காந்தி தாய் மற்றும் சகோதரியை பார்த்து வளர்ந்ததாக கூறிய அவர், ஆண்களை விட பெண்கள் சிறப்பானவர்கள் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அவர் கலந்து கொண்ட நீலகிரி பயணம் தற்போது இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் உத்தரவை அடுத்து பிளிங்கிட் நிறுவனம் 10 நிமிடத்தில் பொருட்கள் டெலிவரி என்ற வாக்குறுதியை நாடு முழுவதும் நிறுத்தியுள்ளது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட் மற்றும் ஜெப்டோ உள்ளிட்ட ஆன்லைன் செயலி நிறுவனங்கள் 10 நிமிடத்தில் பொருட்களை விநியோகிக்கும் விரைவு சேவையை தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றன. உணவு, மளிகை பொருட்கள் உள்ளிட்டவை ஆர்டர் செய்த 10 நிமிடத்தில் கிடைத்து விடுவதால் வாடிக்கையாளர்களிடையே இது அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. நிறுவனங்களின் பொருட்களை டெலிவரி செய்வதற்காகவே மும்பை, டெல்லி, சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் மற்றும் 2ஆம் நிலை நகரங்களில் பல லட்சம் டெலிவரி ஊழியர்கள் உள்ளனர். நிறுவனங்களின் இந்த 10 நிமிட வர்த்தக சேவை என்ற வாக்குறுதியால் டெலிவரி ஊழியர்களும் பொருட்களை உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாவதாகவும் இதனால் சாலை விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறி கடந்த 31ஆம் தேதி முக்கிய நகரங்களில் அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்.
10 நிமிட டெலிவரி முறை ஊழியர்களின் உயிருக்கு ஆபத்தானதாக உள்ளதால் இத்தகைய முறையில் பொருட்களை வழங்க டெலிவரி ஊழியர்களை நிர்பந்தம் செய்யக்கூடாது எனவும் செயலி வழி தொழிலாளர்கள் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா செயலி வழி சேவை நிறுவனங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் 10 நிமிட டெலிவரி சேவை முறையை நீக்க நிறுவனங்கள் சம்மதித்துள்ளதாக தெரிகிறது. இதனையடுத்து பிளிங்கிட் நிறுவனம் 10 நிமிட டெலிவரி வாக்குறுதியை தனது மொபைல் செயலியில் இருந்து நீக்கியுள்ளது. மற்ற நிறுவனங்களும் இதனை பின்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க 36 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் சென்னையில் தங்கி வேலை செய்யும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் மூலம் புறப்பட்டு செல்கின்றனர். இதனால் ஜிஎஸ்டி சாலையில் நேற்றிரவு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிய போதிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் சிறிது நேரம் காத்திருந்து பயணம் செய்தனர். அவர்களின் களைப்பை போக்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கடந்த 5 நாட்களில் மட்டும் 14,130 பேருந்துகளில் 6,05,850 பேர் பயணம் செய்திருப்பதாக கூறினார். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் 36 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆம்னி பேருந்துகள் பிரச்சனை குறித்து வந்த புகார்களின் அடிப்படையில் சென்னையில் மட்டும் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழகம் முழுவதும் 36 குழுக்கள் தணிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை சென்னையில் மட்டும் 30 ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த புகார் அடிப்படையில் தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தீவிரமாக கண்காணிப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பரனூர், அச்சரப்பாக்கம், விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்தன. அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர். ஈரான் ஆட்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுமாறு போராட்டக்காரர்களை தூண்டிவிடும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உதவி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருப்பது மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. அரசியல் குழப்பம் மற்றும் வேலைவாய்ப்பின்மை காரணமாக அந்நாட்டின் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனிக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டுள்ள நிலையில் போராட்டங்களில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆனால் இதனை மறுத்துள்ள ஈரான் ஆட்சியாளர்கள் போராட்டங்களின் பின்னணியில் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் உள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றன. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஈரான் போராட்டக்காரர்களை தேசபக்தர்கள் என தனது ட்ரூத் வலைதள பக்கத்தில் வர்ணித்துள்ள ட்ரம்ப் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துமாறும் நாட்டின் அரசு நிறுவனங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருமாறும் அறிவுறுத்தியுள்ளார். போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா நிச்சயம் உதவும் என்றும் உறுதியளித்துள்ள அவர் போராட்டக்காரர்களை கொல்பவர்கள் மற்றும் துன்புறுத்துபவர்களின் பெயர்களை சேமித்து வைக்குமாறு கூறியுள்ளார். அவர்கள் எதிர்காலத்தில் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகாரோவா அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்கா விமானப்படை ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கிய பிறகு அந்த நாடு மீது மீண்டும் தாக்குதல் நடத்த போராட்டங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கிற்கும் உலகளாவிய சர்வதேச பாதுகாப்பிற்கும் பாதகமான விளைவுகள் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள மரியா ஜகாரோவா ஈரானின் வர்த்தக கூட்டாளிகள் மீது 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்ற ட்ரம்பின் அறிவிப்பு வெற்று மிரட்டல் என்றும் கூறியுள்ளார். ஈரான் போராட்டங்கள் செயற்கையாக தூண்டப்பட்டவை என்று தெரிவித்துள்ள அவர் அவை மறைந்து வரும் சூழலில் ட்ரம்ப் அதனை தமது ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாகவும் சாடியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கலை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படும் போகி பண்டிகையை ஒட்டி கடும் குளிரையும் பொருட்படுத்தாது அதிகாலையில் எழுந்த மக்கள் வீட்டிலிருந்த பழைய பொருட்களை எரித்து மேளம் அடித்து கொண்டாடினர்.
இந்த நாளில் தங்களது மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களையும் அழித்துவிட்டதாக அவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். போகி பண்டிகையால் சென்னையில் பல பகுதிகளில் கடும் புகை மூட்டம் காணப்பட்ட நிலையில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. இதனை எதிர்பார்த்த விமான நிறுவனங்கள் நேற்று சில விமான சேவைகளை ரத்து செய்துவிட்டன. தமிழ்நாடு அரசு மற்றும் சர்வம் நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தகவல் மையம் அமைப்பதற்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா, முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 பேருக்கு உயர் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் வழங்கும் வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். 10,000 கோடி ரூபாய்க்கான இந்த முதலீடு 1000 பேர்களுக்கு உயர் தொழில்நுட்ப டீப் டெக் ஜாப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு எம்ஓயூவாக நீங்கள் இதை பார்த்துடக்கூடாது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மூமெண்ட்டாக பார்க்குறோம். இது தமிழ்நாட்டு வரலாறில் குறிப்பாக தமிழ் ஏஐ உருவாக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை முழுமையாக உள்வாங்கி இந்த அரசாங்கம் இந்த பணியில் இறங்கியிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் இந்த திட்டம் தேவைப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா, இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரம்மாண்டமான தரவு மையம் ஒன்று சென்னை ஐஐடி அருகே அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சுமார் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் 1000 நபர்களுக்கு உயர் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டின் தரவுகளை மாநிலத்திலேயே பாதுகாப்பாக வைத்து அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டுவதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும். தை திருநாளை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேளாண் மாணவர்கள் நடத்திய இயற்கை வேளாண் சந்தை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இயற்கை வேளாண் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும், ரசாயனம் இல்லாத விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் முறையை அறிந்து கொள்ளும் வகையில் இதற்கான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இயற்கை விவசாயிகள் தங்களது விளைபொருட்களையும் அதிலிருந்து மதிப்பு கூட்டிய தயாரிப்புகளையும் சந்தைப்படுத்தியிருந்தனர். இந்த இயற்கை வேளாண் சந்தையை மாணவர்களுடன் ஆசிரியர்கள் சேர்ந்து உருவாக்கியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை பெற்றோர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பார்வையிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர். இயற்கை விவசாயத்தின் மூலியமா வரக்கூடிய விளைபொருட்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க விளைய வைக்கிறாங்க, பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட விலைக்கு நல்லா சேல்ஸ் பண்றாங்க. இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. வேளாண் சந்தையின் மூலம் இயற்கை விவசாயத்தின் சாகுபடி முதல் விளைபொருட்களின் விற்பனை வரை நேரடியாக அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். மாணவர்களின் இந்த முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதால் இதுபோன்று வேளாண் சந்தையை மாதா மாதம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக வேளாண் ஆசிரியரும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டன. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் திருச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி வளாகத்தில் புது பானைகளில் பொங்கலிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட மாணவிகள் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முளைப்பாறை எடுத்துச் சென்ற மாணவிகள் ஆசிரியர்களுடன் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். மாணவர்களுடன் பெற்றோரும் கலந்து கொண்ட இந்த பொங்கல் விழாவில் மழலை செல்வங்களின் நடனம் பார்வையாளர்களை ரசிக்க வைத்தது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே தனியார் பொறியியல் கல்லூரி பொங்கல் விழாவில் வெளிநாட்டினரும் உற்சாகமாக பங்கேற்றனர். கீழக்கரையில் உள்ள கலைக்கல்லூரியில் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம் சுற்றியும் உரியடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஏனாதி கிராமத்தில் உள்ள கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களோடு சேர்ந்து நாட்டிய குதிரை நடனமாடியது காண்போரை வியக்க வைத்தது. ஓசூர் அருகே தாசரப்பள்ளியில் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் கும்மி அடித்து பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை மாதவரம் மற்றும் மணலி ஏரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள படகு குழாமினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார். மழைக்காலத்தில் சுற்றுவட்டார உபரி நீர் மாதவரம் ஏரியில் வந்து தேங்குவதால் மழைநீர் சேமிப்பாகவும் நிலத்தடி நீர் பாதுகாக்கும் ஏரியாகவும் மாதவரம் ஏரி பயன்பட்டு வருகிறது. இந்த ஏரியை சீரமைத்து சுற்றுலா தலமாக உருவாக்க வேண்டும் என்று அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சுதர்சனம் சட்டமன்ற கூட்டத்தில் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி சென்னை மாநகராட்சி சார்பில் மாதவரம் ஏரியில்
15 கோடியே 3 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள படகு குழாமினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்து படகு சவாரி மேற்கொண்டார். மாதவரம் ஏரியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் 8 இருக்கைகள் கொண்ட 5 மோட்டார் எந்திர படகுகள், 2 ஜெட்ஸ்கி ஸ்கூட்டர்கள், 2 இருக்கைகள் கொண்ட 5 மிதி படகுகள், 4 இருக்கைகள் கொண்ட 5 மிதி படகுகள் என 18 புதிய படகுகள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு உள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னை மணலி ஏரியில் 4 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள படகு குழாமினையும் அமைச்சர் திரு KN நேரு தொடங்கி வைத்தார். இது மட்டுமல்லாது மாதவரம், மணலி மற்றும் திருவொற்றியூர் மண்டலங்களில் மொத்தம் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். பாகிஸ்தானுக்கு சொந்தமான ட்ரோன்களை இந்திய எல்லையில் பறக்கவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராணுவம் எச்சரித்துள்ளது. ஜனநாயக நாடான இந்தியா தற்போதைய ஆட்சியாளர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் உத்தரவை அடுத்து பிளிங்கிட் நிறுவனம் 10 நிமிடத்தில் பொருட்கள் டெலிவரி என்ற வாக்குறுதியை நிறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.